எந்த ஒரு பெண்ணும் மேசராசியில பிறந்தவங்க எல்லாருமே ஆணின் தன்மையில முன் உதாரணமான ஒரு கோபத்துல குணமுள்ள ஒரு பெண்ணா தான் இருப்பீங்க. இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடைய முதுகுத்தண்டு. தைரியம் அதிகமா இருக்கும். எந்த நோய் வந்தா கூட ஃபேஸ் பண்ணுவீங்க. வம்பு தும்பு வழக்கு வந்தா கூட வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருணம் உடையது. இப்படியாம்பட்ட ஒரு ராசி தான் இந்த மேசராசி. மேச ராசிக்காரர்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. உங்களை எப்பயுமே கரைச்சி கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க நல்லதே பண்ணாலும் அப்ப அவங்களுடைய சாபம் உங்க மேல பட்டுதா உங்களுடைய வளர்ச்சி நீங்க மதிக்க மாட்டுக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு சாபம் மேசராசியான பெண்கள் உங்க மேல பட்டு. மேசராசிக்கார பெண்களுடைய கணவருடைய உடல் உபாதைகள் ஆகும். அவருக்கு மருத்துவத்துக்கே நீங்க பல லட்சங்களை செலவு பண்ண இரவு பகல் பார்க்காம மருத்துவமனையில நீங்க வாசல்ல உட்கார்ந்து இருக்கணும். உங்க கணவருக்கு எப்ப சரியாகும் அப்படின்னு ஒரு சில ஜாதகருடைய கணவருக்கு ஐசியூல இருக்கக்கூடிய தருணங்களும் வரலாம். கணவனுக்கு துர்மரணமும் ஏற்படலாம். இது விதி. கர்ம பலன் ஒன்லி பெண்களுக்கு மட்டும் இந்த பதிவு. சிறு வயசு முதல் வயதான தோற்றம் வரை, அதாவது 5 வயது முதல் 80 வயது வரை, ஒரு வயசுலையும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்திலையும் உங்க வாழ்க்கையில நீங்க படக்கூடிய இடையூறல், இன்னல்கள், கஷ்டம், நஷ்டம், எந்த வயசுல யோகங்கள் வரும், எந்த வயசுல கண்டங்கள் வரும், எந்த வயசுல கர்மா, அதாவது உங்களுக்கு தொந்தரவு தொலைகள் பண்றாங்க, அதோடைய வீரியத்தினால உங்களுக்கு உடம்புல உடல் உபாதைகள் எந்த வயசுல வருது அப்படின்னு கேட்கிறத பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம் சொல்லலாம், வாழ்க்கை தத்துவம் கூட சொல்லலாம். பெண்களுக்கு உண்டான கர்மா. மேச ராசி நம்பர் 1 ராசி, ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லலாம், ஒரு கோபத்துக்கு அதிபதியான ஒரு ராசின்னு சொல்லலாம், ஆண் ராசி கூட சொல்லலாம். எந்த ஒரு பெண்ணும் மேச ராசியில பிறந்தவங்க எல்லாருமே ஆணின் தன்மையில முன் உதாரணமான ஒரு கோபத்தை குணமுள்ள ஒரு பெண்ணா தான் இருப்பீங்க. இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடைய முதுகுத்தண்டு. தைரியம் அதிகமா இருக்கும். எந்த நோய் வந்தா கூட ஃபேஸ் பண்ணுவீங்க. வம்பு தும்பு வழக்கு வந்தா கூட வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவங்க. இப்படியாம்பட்ட ஒரு ராசி தான் இந்த மேசராசி. இந்த மேசராசியுடைய பெண்களுடைய குணாதிசைகள் எப்படி இருக்கும்னா, பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஒளிஞ்சிருக்கும். மேசராசிக்கார பெண்ணை தொட்டிங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த சாபம் அவங்க வாக்கு பழிச்சிடும். ஒரு 23 25 வயசு வரைக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை, எல்லா வளமும் எல்லாமே கிடைச்சி ஒரு அற்புதமான தாய் தகப்பனோட அனுசரணையான ஒரு வாழ்க்கை அமையும். 31 வயசு ஒரு கணக்குக்கு தன்னுடைய தகப்பனை விட்டு விலகிருப்பீங்க. இல்லைன்னா தகப்பனுக்கு துர்மரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்கு. அதுக்கு இடையில கல்யாணம் ஆகி அந்த கல்யாணமான குழந்தைகள் மேல ஒரு தனிப்பட்ட கவனமும் கணவர் மேல ஒரு தனிப்பட்ட கவனமும் செலுத்திருப்பீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. உங்களை எப்பயுமே கரைச்சி கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க நல்லதே பண்ணாலும் அப்ப அவங்களுடைய சாபம் உங்க மேல பட்டுதா உங்களுடைய வளர்ச்சி நீங்க மதிக்க மாட்டுக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு சாபம் மேசராசியான பெண்கள் உங்க மேல பட்டுருது. ஒரு 40 வயசு ஆயிடுது. 40 வயசுக்கு மேல 45 வயசுக்கு மேல மேசராசியில உள்ள பெண்கள் இருந்தீங்கன்னா மேசராசிக்கார பெண்களுடைய கணவருடைய உடல் உபாதைகள் ஆகும். அவருக்கு மருத்துவத்துக்கே நீங்க பல லட்சங்களை செலவு பண்ண இரவு பகல் பார்க்காம மருத்துவமனையில நீங்க வாசல்ல உட்கார்ந்து இருக்கணும். உங்க கணவருக்கு எப்ப சரியாகும் அப்படிங்க ஒரு சில ஜாதகருடைய கணவருக்கு ஐசியூல இருக்கக்கூடிய தருணங்களும் வரலாம். கணவனுக்கு துர்மரணமும் ஏற்படலாம். இது விதி. அப்ப உங்களுடைய வளர்ச்சி, இந்த மேசராசிக்கார பெண்களுடைய வளர்ச்சி, குடும்ப தலைவருடைய வளர்ச்சி போராமப்பட்டு உற்றார் சுற்றார் செஞ்ச செய்வினர் சூனியத்தினால உங்க வீட்டுல ஒருத்தர் மரண படுக்கையில இருந்திருக்காரு. அந்த குலதெய்வமே உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கும். உங்க கூடயே இருக்காது. உங்க கணவர் வீட்டு முன்னோரும் கூட இருக்க மாட்டார். அப்ப கர்ம பலன் எங்க உங்களுக்கு வருது? 40 வயசு 45 வயசுக்கு மேல விரயத்துல நோயில விரயத்துல வந்திருந்தா கூட கணவனுக்கு ஒரு இடையூறுனாவே உங்களுக்கு கஷ்டம் தானே. அப்ப நீங்க பிரிஞ்சு இருக்கக்கூடிய தருணம் 45 வயசுக்கு மேல ஒருவேளை டிவைஸ் ஆகி பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் வரலாம். கவனமா நீங்க இருந்துக்கணும். 45-50 வயசுக்கு மேலத்தான் உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகமே கிடைக்கும். காசு பணம் செழிக்கக்கூடிய தருணங்களும் வரும். அந்த மாதிரியான ஒரு நேரம்
45ல இருந்து ஒரு 50 வயசுக்கும் மேலதான். ஆனா இந்த எடப்பட்ட விஷயத்துல பெண்கள் தான் பாவம்னே சொல்லுவேன். ஏன்னா மேசராசிக்கார பெண்கள், பெண் குழந்தைகள், டீனேஜ் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்ன எப்படி ஒரு காதல்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில காதலிப்பீங்க டீனேஜ்லயே. ஒருவேளை உங்க காதல் சக்சஸ் ஆகி கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா கூட சிறு வயசுலயே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளும் சீக்கிரம் பிறந்து அந்த குழந்தை குட்டிகளுக்கு வளர்க்கறதுக்கே உங்களுக்கு வயோதிகள் ஆயிடும். 27 வயசுக்கு மேல உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். உங்களுடைய அந்தஸ்து குறைஞ்சிரும், உங்க ஆதிக்கம் குறைஞ்சிரும், உங்க கம்பீரம் குறைஞ்சிரும். கல்லு மண்ணு சுமக்கணும், பேக் மாட்டிண்டு ஒரு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் பெத்த பிள்ளைங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க கர்மா கஷ்டப்படுற மாதிரி வச்சிரும். பொதுவா பெண் குழந்தைங்களை வேலைக்கே அனுப்பக்கூடாது. கல்யாணம் முடிச்சா கூட மனைவியை கொண்டு வேலைக்கு அனுப்பக்கூடாது. வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கிற பிள்ளை குட்டிங்களையும் கணவனையும் பணிவிட பண்றதுக்கு தான் இருக்க வைக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அப்படி இருக்க வைக்க முடியாது. அப்ப மறுபடியும் அந்த கர்மா உங்களை வேலை பண்ணி உங்களை வேலை பார்க்க அமைப்பை கொடுக்கும். அந்த வேலை பார்க்கக்கூடிய அமைப்புலையும் நீங்க 4 பேர்கிட்ட சகஜமா இருந்து சந்தோஷமா ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா இதை பார்த்த உங்க கணவன் உங்க மேல சந்தேகப்படுவார். அந்த சந்தேகப்பட்டு உங்களுக்கு அடி உதையும் இன்னலையும் தான் கொடுப்பார். அப்ப கர்ம பலன் எங்க வேலை பண்ணுது? கல்யாணம் முடிச்சு கூட உன்னையே நம்பி இருந்தனே, நீ என்ன மறுபடியும் சந்தேகப்படுறீன்னு கேட்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படும். அதனால கவனமா நீங்க இருந்துக்கணும். மேற்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள், தொல்லைகள், தொந்தரவுகள், குடும்பத்துல விரிசல், கஷ்டம், நஷ்டம் இருந்திருந்தா வல்லக்கோட்டை முருகன் கோவில்ல சொன்ன இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் இருக்கும். மேசராசி பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். பொதுவா ஒரு பெண்ணு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த படிப்புடைய திறமையை பார்த்து அடுத்த பெற்றோர் பார்த்து இந்த குழந்தை எவ்வளவு நல்லா படிக்குது, எவ்வளவு ஆக்டிவா இருக்கு அப்படின்னு ஒரு கெட்ட பார்வையை அடுத்த பெற்றோர் பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு படிக்க முடியாம நோய் வந்துருது. இதுதான் கர்மா. அப்ப நல்ல உயர்ந்த இடத்துல உச்ச நிலைமையில ஒரு குடும்பத்துல நல்லா வகித்து இந்த மருமக எவ்வளவு கெட்டிக்காரி அப்படின்னு ஒருத்தவங்க பெருமூச்சு விடுறாங்க பாருங்க, அப்ப அந்த மருமகளுக்கு பிரச்சனைகள் வரும். அப்பதான் கர்மா வேலை செய்யுது. இந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சி, இந்த பெண்களுடைய வளர்ச்சி, ஒரு தன்மை, ஒரு வாழ்க்கையில ஒரு புடிமானத்தோட வெற்றி காணக்கூடிய அளவுக்கு குடும்பத்துல ஒரு ஒற்றுமை தன்மை, இப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், சூனியங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே போல தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய கணவனை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாற்றக்கூடிய பெண்களுக்கு அடுத்தவர்கள்னால பார்வை டிஸ்டினால வரக்கூடிய கர்மா உங்க குடும்பத்தை விட்டு பிரிக்க தோணும், விலகி இருக்க தோணும். இப்படியும் கர்மா வரதான் செய்யும். அதே போல பெண்களுக்கு பல இடையூறுகள்லாம் வரும். ஸ்கின் அலர்ஜி, குடல் சம்பந்தப்பட்ட நோய், கணையம், கர்ப்பப்பை, ஹார்ட், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நோயும் வரும். இந்த நோயும் அடுத்தவனுடைய கெட்ட பார்வை தான். ஒரு மனிதனுக்கு நோயே வரக்கூடாது. அப்படி நோய் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிங்க. சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துல பக்கத்துல வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு 5 வாரம் வேண்டிக்கிங்க. சாமி, நான் உன்னை பார்க்க வரேன், என்னுடைய பிரச்சனைகள் சரியாகணும்னு சொல்லி ஒரே ஒரு சேவல் வாங்கி வீட்டுல விட்டுருங்க. வாரம் 5 வாரம் சாமியை பாருங்க. 5வது வாரம் அந்த சேவலை கொண்டுட்டு போயிட்டு கோயில்ல அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது, இந்த சேவலை நான் கோயிலுக்கு நான் தானம் கொடுக்குறேன், கோயிலுக்கு நியமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பு. செய்வினை என்னை தீண்ட பெறா திரு நீலகண்டமே அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க தொலையும் தொந்தரவும் உங்களை விட்டு விலகும். சின்ன வழிபாட்டை செய்யுங்க, குறையில்லாம இருப்பீங்க. 2026 ஜூன் மாசம் மேலை நாடான மலேசியால உள்ள கிளாங், அங்க இருக்கிற நண்பர்களை பார்க்க நான் வருவேன். மேற்படி என்னங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதத்துல வந்து என்ன வந்து பாருங்க. ஜூன் மாசம் மலேசியாவுக்கு வருவேன். என்ன பார்க்கணும், என்ன சந்திக்கணும், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் 1 கொடுப்பேன். அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். சிவாய நம.